நம்ம புளி சாதம் தான் பண்ண போகிறோம். கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகா, இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் பூண்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். சேர்த்து போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா சிவந்துருந்துச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றிக்கலாம். கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல் உப்பு. கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொச்சி வந்துடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு எள்ளெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பருப்பெல்லாம் போட்டு அதை போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்து கொட்டி செய்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா இப்போ திக்காயிடுச்சு பாருங்கள். அது கொட்டின உடனே காரமும் இருக்கும். ஏன்னா காஞ்ச மிளகாய் போட்டு தான் நம்ம அரைக்கிறோம். எள் கன்ஃபார்மாக எள் போடுவேன். கருப்பு எள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சாப்பாடு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் சாப்பாட்டில். கலந்து விட்டுருவோம். எல்லா சாப்பாட்டுக்கும் போகிற மாதிரி. புளி சாதம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த பருப்பு எல்லாம் வறுத்த கொட்டணுன்னா அதுக்கு நான் உங்களுக்கு போடுறேன்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா நெய் ஊற்றி பண்ணதால் நல்லா சாப்பிட்லாம், பசங்களுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.